எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? முதல்ல மாணிக்க தாக்கூருக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. முதல்ல அவருக்கு பதில் சொல்லுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு குழு அமைச்சு 3 மாசமா காத்து கிடக்கணும். எங்களை நீங்க கூப்பிடவே இல்லைன்னு மாணிக்க தாக்கூர் சொல்றாரு. ஆட்சியில பங்கு கேட்போம், அதிகாரத்துல பங்கு கேட்போம் அப்படின்னு மாணிக்க தாக்கூர் சொல்றாரு. உங்களுக்கு கூட்டணியில நீங்க தலைமை தாங்கி வலிமையா இருக்கிறீங்களா, முடிஞ்சா மாணிக்க தாக்கூர் கட்சி பதவியில இருந்து நீ விரோதமா பேசுறேன்னு எடுத்து பாரு பார்ப்போம். ஸ்டாலின் மிகப்பெரிய வலிமையான தலைவர் தானே. ஏதோ இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணின்றீங்களே, எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி கையாண்டி நக்கலும் பண்ணீங்கள. இப்ப உங்க கூட்டணிக்கு ஓட்டு வந்துருச்சா? மாணிக்க தாக்கூர் டெய்லி அறிக்கை வெளியிடுறாரு. இங்க இருக்க மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி போய் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்ன கருப்பையா என்ன கேட்கிறாங்க தெரியுமா? ஐயா, இந்த மாணிக்க தாக்கூர் டெய்லி அறிக்கை வெளியிடுறாரு, உங்களுக்கு எல்லாம் மானம் சூடு சொரண சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னா, அவர் அறிக்கை வெளியிடுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு மேல பேசினா என்ன ஆகும்? காங்கிரசுக்கு அடிமையா இருக்கிற திமுக அண்ணா திமுகவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை என்று சொல்வதற்கு என்ன யோக்கியதா இருக்கிற? நீங்க 5 லட்சம் பேரை நடத்துறீங்களே, ஏன் இந்த தேர்வை, மக்களுக்கான தேர்வை ஏன் உங்களால நடத்த முடியல? இந்த மக்களுக்கான எளிய தேர்வை உங்களால் ஏன் நடத்த முடியவில்லை? ஏனென்றால் மக்கள் மீது, மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கால சந்ததியின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை. அதன் காரணமாக இந்த குரூப் 2 சப் ரிஜிஸ்ட்ரார்ல இருந்து எல்லா அதிகாரிகளும் கனவோடு சென்றிருக்கிறார். அவர்கள் தான் இந்த நாட்டுடைய இளைய சமுதாயம். அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம், என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க, பெத்தவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, அவங்களை நம்பி இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. என் பிள்ளை எப்படியாவது அரசு வேலைக்கு சென்று விடுவான், வறுமையிலே உழந்து கிடக்கிற, கண்ணீரிலே தத்தளித்து கிடக்கிற என் குடும்பம் தலை நிமிரும் என்று நினைத்து கனவோடு சென்றிருப்பார்களே. அந்த கனவை கலைத்து விட்டு நீங்கள் இங்கு இளைஞரணி மாநாடு நடத்துகிறீர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்பதை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இளைஞரணி மாநாடு எதற்கு? இந்த இளைஞர்கள் வாழ்விலே ஒளியேற்றி வைக்கின்ற குரூப் 2 டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வு ஆணையம் அந்த தேர்வை நடத்துறதுக்கு ஏன் உங்களுக்கு நிர்வாகம் தெரியாதா? அதே வணக்கத்துக்குரியவர்களே, என்னால் இன்றைக்கு சிவராத்திரி முழுவதுமாக விடிய விடிய பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அந்த சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால என் அன்புக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் ஒரு தேர்வை கூட முறையாக நடத்த முடியாமல் அந்த இளைஞர்கள் கனவோடு சென்ற இளைஞர்களுடைய கனவை கலைத்து விட்டு உங்களுக்கு தேர்வு இங்கே நடைபெறவில்லை என்று ஒரு தேர்வை ரத்து செய்த வரலாறு இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் நடந்தது இல்லை. முதலாக இந்த அவலத்தை நடத்தியது இந்த அவல விடிய ஆட்சி, திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இன்னொரு பக்கம் மாநாடு, கட்சி மாநாடு. இன்னொரு பக்கம் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. 10 லட்சம் கோடி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆனா மத்திய அரசுல இன்னைக்கு 9வது முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிற பெண் சிங்கமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு 1% கடன் சுமையை குறைக்கின்ற வகையிலே நிதிநிலை அறிக்கை நீங்கள் தாக்கல் செய்திருப்பதை பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருந்துச்சுன்னு நினைக்குமா? நல்லதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னா நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.